பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை லூக்கா எழுதின நற்செய்தி நூல் அதிகாரம் 9 வசனம் 23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். எனக்கு அருமையானவர்களே, இந்த வேத வாக்கியத்திலே ஆண்டவர் நம்மை நோக்கி என்ன சொல்ல சித்தமாக இருக்கிறார் என்று சொன்னால், நாம் முதலாவது நம்முடைய சுயத்தை இழக்க வேண்டும். அந்த பெருமைக்குரிய காரியங்களை நான் கடவுளுடைய சமூகத்தில் எப்படி இருக்கின்ற ஒரு சிலர் ஆலயத்திலே பெருமை கொள்வர்களை நாம் அநேகரை நாம் பார்த்துருப்போம். ஆலயத்திலே பெருமை கொள்ளுகிறோம். இன்னும் நம்முடைய வீட்டில் நம்முடைய வேலை செய்கிற இடத்துலலாம் நம்ம பெருமை கொள்வோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தன்னைத்தான் வெறுத்து நாம் நம்மையே வெறுக்க வேண்டும். நம்மை தாழ்த்தி நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கை, அதில் இருக்கிற வாழ்க்கையினுடைய மேனிகள் எல்லாமே ஒரு புல்லுக்கும் புல்லில் பூக்கிற புஷ்பத்துக்கும் ஒப்பாக இருக்கிறது என்று வேதாகமம் சொல்கிறது. அப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை வெறுத்து தன்னைத்தான் வெறுத்து நம்முடைய சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். ஆண்டவரை நாம் பின்பற்ற வேண்டும், ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அனைவருக்கும் ஆசை உண்டு. அனைவரும் அதை நோக்கி தான் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் வருகின்ற 2ஆம் வருகையிலே அவர் நம்மை நோக்கி அதாவது கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த மகனே உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரம் வைப்பேன்னு சொல்லி நம்மளை அழைக்கணும். வாரங்களில் பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்லி நம்ம அழைக்கணும். அப்படி ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று தான் இந்த உலக பிரகாரமான எல்லா மக்களையும் என்ன பண்ணுறாங்க, ஆலயங்களுக்கு அவங்களுடைய எல்லாவித கடவுளை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீ எங்கேயுமே ஓட வேணாம். முதலாவது நீ உன்னை என்ன பண்ணும், தன்னைத்தான் வெறுக்க வேணும். நீ உன்னுடைய பெருமைகள் எல்லாம் வெறுத்து அதை குப்பைகளை போட்டுட்டு உன்னை வெறுமையாய் ஒன்றுமில்லாதவனாய் நான் கர்த்தருடையவன் என்று சொல்லி அதை பற்றி கொண்டு தன்னுடைய சிலுவை, என்னுடைய சிலுவையை நான் அனுதினமும் எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அப்படி பெற்றுக்கொள்ள நாம் கடவுளை நோக்கி செல்வோம். நாம் தன்னைத்தான் வெறுத்து நம்முடைய சிலுவையை நாம் சுமந்து கொண்டு செல்ல, அப்படி சென்று அந்த அன்பை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக.